உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. உலக நகர்வுகள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், அரசு தலைவருக்கான தேர்தல் முடிவு பெற்ற பின் உடனடியாக கூறினார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களை சந்திப்பார், அவரோடு உரையாடுவார், போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற செய்திகள் பேசப்பட்டது. அது உண்மையான செய்தியோ பொய்யான செய்தியோ அது வேற. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களோடு தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்படுகின்றது. இந்த செய்தியில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதாவது உள்ளக தகவல்களின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பூட்டினுடன் பேசியதாகவும், அப்போது இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக அவர் கதைத்ததாகவும், அவ்வாறு போரை அது அந்த செய்தியின் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த போரை நிறுத்தாது விட்டால், அதாவது தற்போதைய நிலையில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவது, அவ்வாறு போரை நிறுத்தாது விட்டால் அமெரிக்க படையினர் உக்ரைன் படையினருக்கு பதிலாக மாற்றீடு செய்யப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை துணிவிட்டதாக கூறப்பட்டது. அப்போதே அந்த செய்தியில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாததைத்தான் கவனித்திருந்தோம். அதன் பின்னர் ரஷ்யாவின் நாடாளுமன்ற பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார். அந்த செய்தியில் எந்த விதமான உண்மையும் இல்லை, இது மேற்குலக ஊடகங்கள் ஒரு கனவுலகத்தில் வாழ்வதாகவும் அவர்கள் தங்களின் கற்பனைக்கு வந்ததைகளை எழுதுவதாகவும் கூறியிருக்கிறார். அவ்வாறான ஒரு தொலைபேசி அழைப்பு அங்கு மேற்கொள்ளப்படவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார். அப்ப என்னென்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் இன்னும் பதவி ஏற்கவில்லை. அவர்கள் ஜனவரி மாதம் அப்படித்தான் பதவி ஏற்பார். அப்ப ஜனவரி மாதத்துக்கு பிற்பாடுதான் இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறப்படுகின்றது. என்று சொன்னால், தற்போதைய நிலையில் பைடன் தொடர்ச்சியாக அந்த ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்னரே பெருமளவான ஆயுதங்களை அல்லது நிதியை ஒதுக்குவதில் தீவிரமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இனிமொரு 4-5 மாதங்களில் தான் இதற்குரிய இது தொடர்பான ஒரு தெளிவான அதாவது போர், உக்ரைன் போர் எவ்வாறு செல்ல போகிறது என்ற ஒரு தெளிவான பார்வை ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒன்றை கூறியிருக்கிறது. என்னென்று சொன்னால், ட்ரம்புக்கு நெருக்கமான ஆலோசகர்கள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், தற்போதைய இந்த போரை எந்த நிலையில் இந்த போர் இருக்கிறதோ அதே நிலையில் அதை ஃப்ரீஸ் பண்ணுவது என்று சொல்லியும், படையினர் அற்ற பகுதிகளை, அதாவது நோ மிலிட்டரி சோன் என்று சொல்ற அந்த படையினர் அற்ற பகுதிகளை உருவாக்குவது என்று சொல்லியும், எதிர்வரும் 20 வருடங்களுக்கு உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது என்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வருவதாகவும், எனினும் அந்த உக்ரைனுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் ஆயுதங்களை தாங்கள் வழங்கி இருக்க போவதாகவும் இவ்வாறான ஒரு தீர்வு திட்டத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு இப்போது இருக்கிற நிலையில் அதை ஃப்ரீஸ் பண்ணினாலும் கிட்டத்தட்ட உக்ரைனில் 5 பகுதி ரஷ்யாவுக்கு சென்றுவிடும். ஏனென்று சொன்னால், தற்போது ரஷ்யா அவ்வளவு பிரதேசத்தையும் தன்னகத்தை வைத்திருக்கின்றது. அப்ப இன்னொன்றை கூறுகிறார்கள், அப்ப இதைக்கு உக்ரைன் சம்மதிக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அப்ப அதற்கு ட்ரம்பின் ஆலோசகர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள், உக்ரைனுக்கான ஆயுத சப்ளையை நிறுத்தினால் உக்ரைன் இதற்கு இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ட்ரம்பின் பிரதான பாதுகாப்பு ஆலோசகரின் கருத்தின் அடிப்படையில் இந்த தற்போதைய போரை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்குரிய படைத்துற அரசியல் ஞானம் கொண்ட தலைவர்கள் உக்ரைனில் இல்லை என்று கூறுகிறார்கள். அவ்வாறானவர்களை கொண்டுதான் இதனை நிறுத்த முடியும், இதற்குரிய அடுத்த தீர்வை மேற்கொண்டு நடத்த முடியும் என்ற ஒரு வாதமும் இருக்கின்றது. அப்ப இப்போது முதலாவது பிரச்சனை என்று சொன்னால், ட்ரம்பின் நிபந்தனையின் அடிப்படை, ட்ரம்பின் கோரிக்கை, அதாவது தான் அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் அவர் முன்வைத்த கோரிக்கையின் முதலாவது
நிபந்தனையை அவர் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார் என்பது தொடர்பில் பல ஊடகங்களும் பல மாதிரியான அனுமானங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஒன்று மட்டும் தெரிகிறது, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தெரிவு மேற்கத்திய நாடுகளில் ஏனைய நாடுகள் ஒரு பீதியில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா போர் என்று வரும்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவர்களால் ஊகிக்க முடியாமல் இருக்கின்றது. அதன் ஒரு விளைவாக பிரித்தானியோட பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களும் பிரான்சுடைய இமானுவேல் மேக்ரான் இவர்களுக்கு இடையில் சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. என்ன காரணத்துக்காக இவர்கள் சந்தித்தார்கள்? அவர்கள் அதாவது பைடனை தாங்கள் சந்திக்கும் போது பைடனை ஏதாவது ஒரு வழியில் அவரை வற்புறுத்தி இந்த ஸ்டோம் ஷேடோ அல்லது தராஸ் போன்ற ஏவுகணைகளை உக்ரைன் ரஷ்யாவின் உட்பகுதிக்குள், அதாவது நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கி அந்த நீண்ட தூர ஏவுகணைகளின் மூலம் ரஷ்யாவிற்குள் ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு அனுமதியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாகத்தான் கூறப்படுகிறது. இந்த இருவரும், அதாவது பிரான்சின் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் அந்த பிரித்தானியாவின் பிரதமர் கியர் ஸ்டார்மர். ஆனால் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்றும் தெரியவில்லை. ஆனால் எப்பாடுபட்டாவது அவரை சம்மதிக்க வைக்க இவர்கள் முற்படுகிறார்கள். அதன் கருத்து என்னவென்று சொன்னால், இப்போது அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்பதற்கு முன்னர் இந்த நேட்டோவை அந்த மோதலுக்குள் இழுத்துவிட வேண்டும் அல்லது அமெரிக்காவை அந்த மோதலுக்குள் இழுத்துவிட வேண்டும் என்பதில் இவர்கள் தீவிரமாக இருப்பது போலதான் தெரிகின்றது. இதில் ஜெர்மன் இல்லை என்று சொன்னால் ஜெர்மன் அரசு கவிழ்ந்து விட்டது என்ற ஒரு நிலைமைதான் வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஜனவரி 16 அல்லது டிசம்பர் 15 அதற்கான வாக்கெடுப்பு இடம்பெறப் போவதாக கூறப்படுகிறது. அதற்கு காரணம் உக்ரைன் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் இன்னொன்றை நீங்க பார்க்கலாம், பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் கெலி ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால், இந்த பைடன் அரசு உக்ரைனுக்கான ஆயுதங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும். மன்னிக்கவும், புதுசாக வருகின்ற அமெரிக்க அரசு அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் உக்ரைனுக்கான ஆயுதங்களை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சொல்லியும், அது இந்த உலகத்தின் பாதுகாப்புக்கு முக்கியமானது என்று சொல்லியும், அவ்வாறு அமெரிக்க அரசு அவ்வாறு வழங்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார். இப்போது பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகள் தான் இந்த போரை நிறுத்த கூடாதென்ற ஒரு தொனியில் இயங்கிக் கொண்டிருப்பது போல தெரிகின்றது. என்னென்னு சொன்னால், அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் ரஷ்யாவுடன் ஒரு மீள முடியாத ஒரு சிக்கலுக்குள் சென்று விட்டார்கள். ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் பெருமளவான நிதியை, இப்ப ஜெர்மனியின் கருத்தின் அடிப்படையில் அவர்கள் கிட்டத்தட்ட 40, ஜெர்மனிய வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார், $46 பில்லியன் மன்னிக்க 46 பில்லியன் யூரோக்களை வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நிதியை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்க போது, பாடசாலைகளுக்கு வழங்குகின்ற நிதி, அதாவது சோசியல் சர்வீஸுக்கு வழங்குகின்ற நிதி, அதுகளில் தாங்கள் நிதி குறைப்பை செய்ததாக கூறுகிறார்கள். அதுதான் ஜெர்மன் நிதி அமைச்சர் கூட பதவி விலக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. 3 கட்சிகளின் கூட்டணியாக இருந்த அரசு இப்போது ஒரு கட்சி அதில் விலகியதால் தொங்கிக் கொண்டு நிற்கின்றது. நான் நினைக்கிறேன் அடுத்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஜெர்மனியில் ஒரு பொதுத் தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சாத்தியங்கள் இருப்பதாகத்தான் தெரிகின்றது. இதே நேரத்தில் களத்தில் குறிவைத்து தாக்குதல் நடைபெறுவதாக செய்திகள் வருகிறது. குறிப்பாக யுக்ரைன் மாஸ்கோவை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதில் எவ்வளவு சேதம்? இது ஒரு சிறிய ஒரு சேதமா அல்லது பாரிய சேதமா? உக்ரைன் படையினர் மாஸ்கோவை குறிவைத்து நீண்ட தூர ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்கியதாக கூறப்படுகின்றது. ரஷ்யா அதனை முறியடித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பெருமளவான சேதங்கள் ஏற்பட்டதற்கான தடயங்கள் இல்லை. இருந்த போதும் ரஷ்யா உக்ரைன் மீதும் உக்ரைன் தலைநகர் மீதும் ரஷ்யாவும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது உக்ரைனில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் முற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உக்ரைன் அதனை மறுதலையாக அதை ஒரு பரந்தப்பட்ட ஒரு படை நடவடிக்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வதாகவும், போலந்தை அதற்குள் இழுப்பதாகவும், அதாவது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலை போலந்தின் ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அப்ப இது தொடர்பாக வெவ்வேறு நாடுகளின் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கும் போது மேற்குலகத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது உக்ரைன் அதிபர் போரை நிறுத்துவதற்கு அஞ்சுகிறார் என்று, பலருக்கும் அந்த போரை ஆரம்பிப்பதற்குத்தான் அச்சம் வரும். ஆனால் உக்ரைன் தலைவரை பொறுத்தவரையில் போரை நிறுத்துவதற்கு அஞ்சுகிறார் என்றுதான் கூறப்படுகின்றது. இதேதான் உக்ரைன் தலைவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், அதாவது ரஷ்யாவுக்குள் கர்க்ஸ் பகுதிக்குள் நிற்கின்ற படையினரை தான் மீளப்பெறப் போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார்.
போது அவர் இந்த போரை எப்பாடுபட்டாது அமெரிக்க அரசை சம்மதிக்க வைப்பது அல்லது ஐரோப்பாவையோ நேட்டோவையோ இந்த படை நடவடிக்கைகள் இழுத்து விடுவதைத்தான் அவர் முற்படுகின்றார். ஆனால் நேட்டோவின் புதிய தலைவர் ரூட் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால் அதாவது உக்ரைனை அமெரிக்கா கைவிடுமாக இருந்தால் அமெரிக்கா நேட்டோவில் இருந்து அகற்றப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டதாக ட்விட்டர் தளத்தில் பார்த்தேன். ஆனால் அமெரிக்காவின் நிதி உதவியில் தான் நேட்டோ பெருமளவில் இயங்குகின்றது. ஆயுத உதவிகள், நிதி உதவிகள். அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ இயங்குவது என்பதை நினைத்து பார்க்க முடியாதது ஒன்று. அதை ஐரோப்பா கொண்டு நடத்த போகிறதா என்றால் ஐரோப்பா அந்த அளவுக்கு ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா ஐரோப்பாவை வளர்த்து விடவில்லை. அமெரிக்கா எப்போதும் தன்னில் தங்கி நிற்க கூடிய நிலையைத்தான் ஐரோப்பாவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அவருடைய எச்சரிக்கை ஒரு சும்மா ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கலாமே தவிர அது நடைமுறை சாத்தியமற்றதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய போர்க்குற்ற செயல்பாட்டினால் ஐநாவினுடைய அமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நிறைய நாடுகள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதை சரியான நடுநிலையில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கவில்லை என்ற செய்திகள், நிறைய தடைகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் ICC சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இதை பொறுத்த மட்டில் உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சருக்கும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு உலக நாடுகளில் இஸ்ரேலோடு இணங்கி செயல்படுகிறவர்கள் போர்க்கொடி தோற்கினார்கள். ஐநாவிலும் கூட பேசியிருந்தார்கள். இது ஒரு கேலி கூத்தாக இருக்கின்ற விடயங்களை கூறினார். இப்பொழுது ICC-னுடைய நீதிபதி ஒருவரைக்கு ரஷ்யாவும் கூட ஒரு பிடியாணை பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக இந்த ICC ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு அல்லது ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக அனைத்துலக மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கேலி கூத்தாகவும் ஒரு நம்பிக்கை இனங்களும் வெளிப்பட்டிருக்கின்றன. அதற்கு சிறந்த உதாரணம், அண்மையில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டில் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர், மற்றது நான் நினைக்கிறேன் இன்னொருவர், ஒரு தொழிற்சங்க தலைவர் நினைக்கிறேன், அவர் கூறுகிறார் தாங்கள் JVP கட்சியை ஆதரிக்க போதாம். அதற்குரிய விளக்கத்தை எப்போது ஊடகவியலாளர் கேட்கும் போது, அப்ப எங்கள் பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார் என்று கேட்கும் போது, அப்போ அவர் இந்த காணாமல் போனோர் பிரச்சனை அல்லது மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடு சபையின் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பார் ஒரு ஊடகவியலாளர் கேட்ட போது அவர் கூறுகிறார், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு எந்த நாட்டிலும் பிரச்சனையை தீர்த்ததாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்கள் அதை சும்மாதான் நடத்துகிறார்கள். எனவே அதை கைவிடுவோம் என்ற மாதிரி தான் பேசுகிறார் என்னும் போது எவ்வளவு தூரத்துக்கு அவர் அதை யோசிக்கிறார் என்றதும் பார்க்கப்பட வேண்டியது. அடுத்தது பல்கலைக்கழக விரிவுரையாளர் கூறும்போது எங்களுக்கு அது மட்டும்தான் பிரச்சனை இல்லை, வேற பிரச்சனைகளையும் இருக்கு என்று கூறுகிறார். ஆனால் அவர் எந்த பிரச்சனையும் வேற பிரச்சனை என்றும் தெரிவிக்கவில்லை. இவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது உலகம் முழுவதும். இப்ப நீங்கள் பார்த்தோம்னு சொன்னா ICC நீதிபதி ஹெக்ஸ்பென் மாஃபோ என்றவர் அவர்தான் ரஷ்யாவின் பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் செர்ஜி சொய்கு அவர்களுக்கும் முப்படைகளின் பிரதானி மீதும் பிடியாணையை பிறப்பித்திருந்தவர். ஆனால் ஒரு நாட்டின் மீது போலியான தகவல்களை ஆதாரம் காட்டி பிடியாணையை பிறப்பித்ததற்காக ரஷ்ய நீதிமன்றம், மாஸ்கோவின் நீதிமன்றம் அந்த நீதிபதிக்கு பிடியாணையை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது அவருக்கு ஜெயில் தண்டனையும் வழங்கி இருக்கின்றது. அவர் ரஷ்யாவுக்கோ அல்லது வெவ்வேறு நாடுகளுக்கோ சென்றால் அவரை கைது செய்து ரஷ்யாவுக்கு அனுப்பும்படியும் அது தனது கட்டளையை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி இருக்கின்றது. அது ரஷ்யாவின் பக்கம். இதே நீதிபதி தான் கிட்டத்தட்ட, அதாவது இது ஜூன் மாதம் இடம்பெற்றிருந்தது. இந்த ICC அதாவது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் ரஷ்யாவின் முப்படைகளின் பிரதானிக்குமான பிடியாணையை ஜூன் மாதம் வெளியிட்டது. ஆனால் அதற்கு முதல் வருடம் அவர்கள் புட்டின் மீதும் கூட, ரஷ்ய அதிபர் மீதும் கூட பிடியாணையை பிறப்பித்திருந்தார். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போது அடுத்த பிரச்சனை கிளம்பி இருக்கிறது என்னன்னு சொன்னால், ICC ப்ராசிக்யூட்டர் ஹரீம் கான், அவர் பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பிரபல நீதிபதி, அவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கலன் அவர்கள் மீதும் பிடியாணையை பிறப்பித்திருந்தார் காசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாக. ஆனால் அது தொடர்பாக நீங்கள் கூறியது போல கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருந்தன மேற்குலக நாடுகள் எல்லாம். அதாவது ICC மீது அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தன. ICC நீதிபதிகளை அமெரிக்கா தடை செய்ய போவதாக கூறியிருந்தது. இவ்வாறு கூறியிருக்கின்ற இந்த நிலையில் இப்போது அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற 2 பெண் பணியாளர்கள் அந்த முறைப்பாட்டை செய்ததாகவும் அவரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்திருப்பதாகவும்
அவர் அவர் மீதான விசாரணைகள் நடைபெறுவதால் அந்த விசாரணைகள் நடைபெறும் காலத்தில் அவர் பதவியில் இருக்க முடியாது என்றும் கூறப்படுகின்றது. அப்ப இது தொடர்பாக வெவ்வேறு ஊடகங்கள் வெளியிடும் போது அவரின் உரையாடல்கள், அவரின் சமூக வலைத்தளங்கள், மற்றது அவர் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் மொசாட்டினால் திரட்டப்பட்டதாகவும், ஐசிசிக்குள் மொசாட்டின் ஊடுருவல்கள் அதிகமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அப்ப நீங்க பார்க்கலாம், இப்போது யாழ்ப்பாணத்தில் அவர்கள் கலைத்ததையும் இங்கு நடக்கிற சம்பவங்களையும் பார்க்கும் போது இந்த ஐசிசி அல்லது ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், எல்லாம் ஒரு கேலிக்கூத்தாக மாறிக்கொண்டு வருவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் உங்களுக்கு தெரியும், இந்த ஒலிம்பிக் கமிட்டியிலே ரஷ்யா கலைத்து விட்டது என்றால் 12 வருடமாக அவர்களுக்கு மீது தடைகளை போடுகிறார்கள். ஒரு விளையாட்டையும் ஆயுதமாக பயன்படுத்துவதால் அந்த ஒலிம்பிக் கமிட்டியில் நாங்கள் இருக்க தேவையில்லை என்று அவர்கள் அதனை கலைத்து விட்டார்கள். அவர்கள் இப்போது பிரிக்ஸ் கேம் என்று சொல்லி இப்ப ஒலிம்பிக்கு நிகராக ஒன்றை அவர்கள் ஆரம்பிக்க போவதாகத்தான் தெரிகின்றது. அதே போலதான் ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், அல்லது IMF-க்கு நிகராக நியூ டெவலப்மெண்ட் பேங்காக இருக்கலாம். அவ்வாறு இன்னொரு உலகத்தை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தற்போதைய உலக ஒழுங்கில் ஒரு தரப்பு இந்த நிறுவனங்களை தனது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துவதாகத்தான் பலரும் இப்போது உணர்கிறார். நீங்கள் ரஷ்யா தொடர்பாக கூறும் பொழுது இன்னமொரு நகர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் மாநாடு நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. ரஷ்யா, சீனாவுடைய பிரதிநிதிகள் அங்கே பங்கெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த மாநாடு தொடர்பாக இந்தியாவில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியாவின் மும்பாயில இந்தோ ரஷ்யன் பிசினஸ் போரம் என்று ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு ரஷ்யாவின் துணை பிரதமர் வந்திருக்கின்றார். அப்ப அவர்கள் வரும்போது ஒரு ஹை லெவல் ட்ரேட் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் என்ற ஒரு பெரிய ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தகம் 66 பில்லியன் டாலர்களாக இருக்கின்றது. அது 2030ஆம் ஆண்டு $100 பில்லியன் அதிகரிக்கும் என்பதை ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியா என்ற வெளிவார அமைச்சர், அதில் பேசும்போது கூறியிருந்தார். அதனை நாங்கள் இலகுவாக எட்டி விடுவோம் என்று சொல்லி. எவ்வாறு எட்டுகிறார்கள் என்று சொன்னால், இப்ப ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்கின்ற எண்ணெய் பொருட்கள், எண்ணெயின் அளவு மிக 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 அதிகம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எண்ணெயை அவர்கள் எவ்வாறு பெறுகிறார்கள் என்று சொன்னால், அதனை டிஸ்கவுண்ட் விலையில் ரஷ்யாவில இருந்து வாங்கி அதனை ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். என்னென்று சொன்னால், இப்ப தற்போதைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த வருடத்தில் மட்டும் இந்தியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட எண்ணெய் பொருட்களின் அளவு 58% அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில எண்ணெய் கிணறுகளும் இல்லை, இந்தியா எண்ணெயை அகழ்வதும் இல்லை. அப்ப இந்தியா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்டரா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த இந்தியாவுக்குரிய எண்ணெய்கள் எங்கிருந்து வருகிறது என்று தெரிகிறது. இந்தியா அடுத்ததாக மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெயை பெறுவதை இப்போது குறைத்து விட்டது. ஏனென்றால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்குவதால் இந்திய நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட $2.7 பில்லியன் லாபமாக கிடைத்திருக்கின்றன. ஏனென்றால் குறைந்த விலை மத்திய கிழக்கு நாடுகளுடன் ஒப்பிடும் போது என்று சொல்லும் போது. அப்ப இந்த நிலைமையில் தான் இந்த மாநாடு இடம்பெறுகின்றது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது. அதே சமயம் ரஷ்யாவை நீங்க பார்த்தீங்கன்னா, சீனாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சீனாவில் ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் செயலாளர் போயிருக்கிறார், செய்கு போயிருக்கின்றார். அங்கு ஒரு யுத்த விமானங்களின் கண்காட்சி இடம்பெறுகின்றது. அந்த யுத்த விமானங்களின் கண்காட்சியில் ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை விமானமான Su-57 கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஏனைய ரஷ்யாவின் விமானங்களும் அங்கு கொண்டு சென்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மிக பெரும் ஒரு ஏர் ஷோ என்று சொல்றது அது அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதே சமயம் இன்னொரு தகவலையும், அதாவது கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி என்று சொல்றது வெளியிட்டிருக்கின்றது. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு பாதுகாப்பு உடன்பாடு, அதை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், பைலேட்டரல் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி பேக் என்று சொல்றது கடந்த ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் அங்கு போன போது ஏற்படுத்தப்பட்டதாகவும், அது தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அதில் 23 ஷரத்துக்கள் இருப்பதாகவும், அதில் ஆர்டிகிள் 4 அடிப்படையில், அதாவது நேட்டோவின் ஆர்டிகிள் 5 போல இவர்கள ஆர்டிகிள் 4 அடிப்படையில் ஒரு நாட்டை ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் மற்ற நாடு படையை அனுப்ப வேண்டும். அது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆர்டிகிள் 51 அவ்வாறு இருப்பதால் அதை இப்ப நேட்டோவுக்கு இணையாக ஒரு உடன்பாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்க போனால் கிட்டத்தட்ட இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம்,
ரஷ்யாவாக இருக்கலாம், வடகொரியா, இவர்கள் இணைந்து நேட்டோவுக்கு இணையானதொன்றை அதே போன்ற ஷரத்துக்களையும் உருவாக்கி கொண்டு வருவது போலதான் தெரிகின்றது. வலுப்பெற்றிருக்கின்ற என்றுதான் நீங்கள் கூறுகிறீர்கள். பிரிக்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது பொருளாதாரத்துக்காக. இப்போ ஒலிம்பிக்ஸுக்கு பதிலாக இன்னும் ஒரு விளையாட்டு போட்டி அவர்கள் நடத்த போகிறார்கள் என்று கூறுகிறீர்கள். இப்ப நீங்கள் கூறிய எல்லா விடயங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இங்கே நிறைய மாற்றம் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் குறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். அரசவர்களே, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.